செங்கோட்டையன் சொல்றாரு பொங்கலுக்குள்ளார ஓபிஎஸ்சி டிடிவி வந்துருவாங்கன்றாரு. செங்கோட்டையனுக்கு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நம்ம ஏன் கொடுக்கணும்? எம்ஜிஆர் ஜெயலலிதாவை எடுத்து ஒரு மினிமம் கேரண்டிக்கு விஜய் போயிட்டாரு. மினிமம் கேரண்டி எம்ஜிஆர் ஜெயலலிதா மினிமம் கேரண்டி. சீமான் விஜய் மாதிரி பயந்து கோலத்தனமான தலைவர் கிடையாது. எடப்பாடி பண்ணது அநீதி, நியாயமற்ற செயல், அறமற்ற செயல், பல சமூகங்களுக்கு செய்த துரோகம். ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைக்கிறாரு? விஜய் தனிச்சு ஒரு அணி அமைக்கணும்னு நினைக்கிறாரா, இல்ல இவர் கூட எந்த அணியும் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாரா? விஜயை இரிட்டேட் பண்ணி என்டிஏ பக்கம் தள்ளக்கூடாதுன்னு நினைக்கிறார். கல்ட்டு பெரிய கல்ட்டு. இந்த கல்ட்டை கண்டு பயப்படுறதால சீமான் சொல்றாரு ஸ்டாலினை. தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. இப்போ நீங்க நிறைய சொல்றீங்க பலம் நிரூபிக்காத விஜயை நம்பி யாரும் போக மாட்டாங்கன்னு. ஆனா செங்கோட்டையன் சொல்றாரு பொங்கலுக்குள்ளார ஓபிஎஸ்சி டிடிவி வந்துருவாங்கிறாரு. செங்கோட்டையனுக்கு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நம்ம ஏன் கொடுக்கணும்? செங்கோட்டையனே விஜய்க்கு பிளஸ் தான். பிளாப் அடிச்சு சரத்குமார் மாதிரி சீரோ ஆகிறதுக்கு பதிலா எம்ஜிஆர் ஜெயலலிதாவையும் எடுத்து ஒரு மினிமம் கேரண்டிக்கு விஜய் போயிட்டாரு. மினிமம் கேரண்டி. எம்ஜிஆர் ஜெயலலிதா மினிமம் கேரண்டி. ஸ்டண்டும் ரெக்கார்ட் டான்ஸும் மினிமம் கேரண்டி தானே எந்த படத்துக்கும். கர்ணன் படத்துக்கு ஒரு மினிமம் கேரண்டி உண்டு இல்ல? மினிமம் கேரண்டி தான் எம்ஜிஆர் ஜெயலலிதாவையும் தூக்கிடுறது. சீமான் டூ ஆர் டை, அவர் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ், போல்டான லீடர். விஜய் மாதிரி பயந்து கோலத்தனமான தலைவர் கிடையாது. அதனால எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராயவாரிகளை கள்ளி தந்தையாக்குனாரு. எம்ஜிஆர் மேனன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா மேனனுக்கு எண்ணிக்கை தமிழ்நாட்டில் என்னன்னு தெரிஞ்சு அவர் எக்ஸ்போஸ் ஆயிடுவாருன்னு முத்தரையர், யாதவர், செங்குந்தர், உடையார், விஸ்வகர்மா போன்ற அகமுடையார் போன்ற பல சமூகங்களுக்கு, பரவலா வாழக்கூடிய தமிழ் சமூகங்களுக்கு சமூக அநீதி அழைச்சிட்டு போயிட்டாரு 40 ஆண்டுகளா எம்ஜிஆர். மன்னார் நாவிதர், குயவர், போயர், ஓட்டர் போன்ற அந்த சமூகங்களுக்கும் எண்ணிக்கை பரவலா இருக்கக்கூடிய வண்ணார் நாவிதர், குயவர் போன்றவர்களுக்கும் எம்ஜிஆர் அநீதி அழைச்சிட்டு போயிட்டாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம தமிழ் சமூகங்களுக்கு பெரும் தீங்கை செய்துட்டு போயிட்டாரு எம்ஜிஆர் அப்படின்னு எம்ஜிஆர் சீமான் அடிச்சு நொறுக்கிறாரு. விஜய் மினிமம் கேரண்டிக்காக எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் தூக்கிட்டு போறாரு. இதுதான் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ். இப்படிதான் கமலஹாசனை சீமான் தாண்டினாரு. கமலஹாசன் பார்ட் டைம் பொலிட்டிஷியன் ஆட்டு விக்கிரவாண்டி நாங்குநேரி வெள்ளூர்ல நிக்கல, மிகப்பெரிய கலைஞன், அது வேற விஷயம். பட் சீமான் எல்லா இடத்துலயும் அவமானமா சிங்கமா நின்னாரு. ஹரிநாடாரோட கீழே போனாரு. ஆனா இன்னைக்கு 8 விழுக்காட்டுல வந்துட்டார். அப்ப மக்கள் மத்தியில இவன் தாயா ஹீரோ, இவன் தாயா மக்களை நம்பி தன் கொள்கையை நம்பி உறுதியா நிற்கிறான், இவன் ஆதரிப்பையா. அவன் யாரையா எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு பிச்சை எடுத்துட்டு இருக்கான், லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாதவன். இவன் லீடர்ஷிப்பா போல்டா இருக்கிறான்னு மக்கள் சீமான ஆதரிச்சாங்க. பட் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஒரு மினிமம் கேரண்டியை கொடுக்கும். போட்டி அதிமுக ஒரு மினிமம் கேரண்டியை கொடுக்கும், கமலஹாசன் கொடுத்த மாதிரி. ஸோ அந்த வகையில விஜய் போறதை நான் பாராட்டுகிறேன். இந்த செங்கோட்டையன் அவர்கள் தான் அந்த மீடியேட்டர் வேலையெல்லாம் பண்றாரா சார்? இந்த கூட்டணி தொடர்பால அவர் தான் முயற்சி பண்ணுவாங்க. அவங்க திமுக ஆப்ஷனை வச்சிருப்பாங்க. மீண்டும் மோடியே மூடின கதவை அமித்ஷா திறக்கலாமான்னு பார்ப்பாரு. மோடி தான் இங்க வரும்போது கதவை மூடினது, ஓபிஎஸ்சியும் டிடிவியும் பார்க்காம. அமித்ஷா மூலமா அதை மீண்டும் திறக்கலாமான்னு பார்ப்பாங்க. திமுக ஆப்ஷன் இருக்கும், விஜயும் ஒரு ஆப்ஷனா செங்கோட்டையன் மூலமா பேசுவாங்க. ஸோ முடிவெடுக்கும் போது அவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியும். ஏன்னா விஜயுமே சொல்றாரு நான் தனியா வரனா கூட்டணியில வரனாங்கிறதெல்லாம் சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஒரு கூட்டணி அணி தனியா விஜய் தலைமையில ஒரு அணி அமைக்கிறதா அவங்களோட முயற்சி நட்டு. இதுவரை முஸ்தபா பாயை தவிர யாரும் போகல. அப்போ கழிச்சு போட்டவங்கலாம் விஜய்கிட்ட போகலாம், வேற எங்கேயும் இடம் கிடைக்காதவங்கலாம் விஜய்கிட்ட போகலாம். சீமான் சொன்னார் திருமாவளவன் போக மாட்டாருன்னாரு. சீமான் சொன்னது இன்னைக்கு கரெக்டா இருக்கா இல்லையா? பலம் நிரூபிக்காதவங்ககிட்ட யார் யார் போவா? ரங்கராஜ் பாண்டே சர்வே கோச்சிங்க பல நிரூபிக்க முன்னாடியே 50 கேண்டிடேட் இல்லாத வச்சு சர்வே அது இதுன்னுட்டு. நான் சர்வே குறை சொல்லல, பட் சர்வேக்கு தகுதியானவர் தானா விஜய்? 214 போட்டுக்கிடுவாரா? அதுக்கு என்ன கேரண்டி இருக்குது? கமலஹாசன் மாதிரி கேலி கூத்து பண்ணிட்டாருன்னா 40 சரத்குமாருக்கு அவர் திருப்பி கொடுத்தாரு. விஜய் அப்படித்தானே. நீங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு விக்கிரவாண்டியில போலீஸ் கண்டு நிக்கலையே, கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு சீமான் 3 வரை அடிக்கிறாரு, எடப்பாடி அடிக்கிறாரு, என்டிஏ அடிக்கிறாரு, விஜய் அடிக்கிறாரு. அது சொன்னதுல விஜய்க்கு தூக்கம் கெட்டு போச்சு. ஐயோ நம்மள கோழை நாயின்ட்டானே, நம்மள களத்துல நின்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தலைமை நம்ம லெட்டர் பேடா இருக்குன்னு சொல்லிட்டானே. ஜானாரிக்கு சாமி கிட்ட கடிச்சு கொதறத்தான் செய்யணும். நின்று இருக்கலாம் ஐயா, நீ நிக்காண்டான்னு சொன்னதுனால கோழை நாய் களத்தை விட்டு ஓடிட்டானு அடிக்கிறான்னு சொல்லி வேற வழி இல்லாம இந்த அவமானத்திலையும் அசிங்கத்திலையும் டென்ஷன் ஆகி களத்தில் இல்லாதவர்கள். நீ எங்கேயா களத்துக்கு வந்திருக்க? எங்கேயா களத்துக்கு வந்திருக்க? இது உன் கிளைம். யாரும் தான் இன்னும் கிளைம் பண்ணலாம. சீமானம் தான் கிளைம் பண்ணலாம. 8 4 மடங்கு ஆக்கி 32 ஆக்கி கிளைம் பண்ணலாம. யாரும் இன்னும் கிளைம் பண்ணாம களத்துல நின்று சீமான் தானே. பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு நின்னது சீமான் தானே.
நீ பெரியார் பக்தன், பெரியார மாலை போட்டு பெரிய பப்ளிசிட்டி தேடின, களத்துக்குள்ள வரலையே. விக்கிரவாண்டியில பாமகவை நம்பி வீர வன்னியர்களை நம்பி களத்துக்குள்ள நின்ன பாஜக காரன், இந்த பேப்பர் டைகர்கள், காகித புலிகள் களத்துக்குள்ள வரலையே. என்டிஏ நானே சொன்னேன், அமித்ஷா கிட்ட நிக்கணும்னு. ஆர்கே நகர்ல களத்துக்குள்ள நின்று நோட்டா கீழே போய் கோட்டை விட்ட மாதிரி களத்துக்குள்ள நிக்காமலே சீமாண்ட கோட்டை விட்டுருக்காங்க. இதனங்க நடந்த விஷயம். இதை ரங்கராஜ் பாண்டே சொல்லாதான் அறிவு நாணயம் மற்றவங்கிறேன். ரங்கராஜ் பாண்டே யாரா இருந்தாலும் சரி, இந்தியா டுடே மணி சொல்லாதான் அறிவு நாணயம் மற்றவன் இந்தியா டுடே மணிங்கிறேன். நீ இதை சொல்லிட்டு அடுத்தது என்ன ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போ. விஜய் சொல்றது ப்ரெடிக்ஷன், தனக்கும் ஸ்டாலினுக்கு தான் போட்டிங்க ப்ரெடிக்ஷன். ஏன் இதே தாண்டி நான் ஜெயித்தாச்சு 50 விழுக்காடு வருவனு கூட கிளைம் பண்ணிட்டு போலாம். அது கிளைம், இது களம். சீமான் களத்துல நின்று அஜித்னா பைக்கு, சீமான் சின்ன மைக்கு, அஜித்னா பைக்கு, சீமான் சின்ன மைக்குன்னு விஜய் வெத்து வேட்டு தூசுன்னு சொல்லி 16 விழுக்காடு வாக்கு எடுத்தது நிஜம். திமுக கவுண்டிங்ல டெபாசிட் கிடைக்க கூடாதுன்னு சரி பண்ணாங்க. திமுக பணபலத்தை காட்டினாங்க. அதை மீறி களத்துக்குள்ள ஸ்டாலினா சீமானா, பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு களத்துக்குள்ள நின்னது சீமான் தான். நீங்க விக்கிரவாண்டியில நின்றுட்டு இங்க ஓடின என்டிஏ வந்து சீமான் ஹோல்ட இழக்கிறாங்க. ஆர்கே நகர்ல இழந்தது மாதிரி தப்பு. சோ விஜய் வந்து கமலஹாசன் மாதிரி பார்ட் டைம் பொலிட்டிஷனா இருக்காப்புல, கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருக்கிறாப்புல. 39 கேண்டிடேட் இல்லாம பாராளுமன்ற தேர்தலில் நிக்கல. கமலஹாசன் அளவு கூட விஜய் அதுல இல்ல. கமலஹாசனோட மேலா சீமான் நின்னால அன்னைக்கு மேலா வந்திருக்கிறாரு. இப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைக்கிறாரு? விஜய் ஒரு தனிச்சு ஒரு அணி அமைக்கட்டும்னு நினைக்கிறாரா, இல்ல இவர் கூட எந்த அணியும் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாரா? அவருடைய கணக்கு என்னவா இருக்கு சார்? ஸ்டாலினை பொறுத்தளவுல அவரு வெரி ஸ்ரூடு பொலிட்டிஷியன். விஜயை இரிட்டேட் பண்ணி என்டிஏ பக்கம் தள்ளக்கூடாதுன்னு நினைக்கிறார். என்டிஏ பக்கம் போகக்கூடாது, இதெல்லாம் ஸ்பெஷல் ஷோ எல்லாம் கொடுத்துருவாரு. சீமான் மட்டும்தான் கொடுக்க கூடாது, அநீதி மிக இந்திய திரை கவர்ச்சின்னு ஸ்டாலினை எடப்பாடிய எல்லாத்தையும் அடிப்பாரு. ஸ்டாலின் கொடுத்துருவாரு. அதே மாதிரி அவரு இன்னைக்கு அல்லு அர்ஜுன் மேல அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டுட்டாங்களே, ரேவந்த் ரெட்டி போல்டா பண்ணிட்டாரு. விஜயோட பல மடங்கு கல்ட்டு பெரிய கல்ட்டு. இந்த கல்ட்டை கண்டு பயப்படுறதால சீமான் சொல்றாரு ஸ்டாலினை நீங்க அக்யூஸ்டா போட்டிருக்கணும், அவருக்கு கேரவனை போட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயும் கோர்ட்லயும் வச்சு துருப்பிடிக்க போக வச்சிருக்கணும், ஏன் செய்யலன்னு கேட்கிறாரு. அப்ப ஸ்டாலின் அந்த பிளாக் டிக்கெட்டுக்கு அனுமதிச்சிருவார். அனுமதிக்கலன்னா அநீதியும்பா 4 வரை போட்டு, பிளாக் டிக்கெட்டுக்கு அனுமதிக்கலாம் அநீதியும்பா. அதனால சரி போயிட்டு போ, நீ எடப்பாடி பிஜேபி அலைன்ஸ்ல சேராம இருந்தா போதும், ஒரு 8-10 சீட்டுக்கு ராகுல் காந்தி மூலமா ஸ்டாலின் முதல்வர் வந்தா போதுன்னு தான் ஸ்டாலின் விஜய கணக்கு போடுவார். இதுல நுணுக்கமா ஒரு விஷயம் கவனிச்சீங்க சார், நான் சொல்றதுக்கு ஆதாரத்தோட தான் சொல்றேன். ரேவந்த் ரெட்டி அவரை அக்யூஸ்ட் ஆக்கிட்டாரு. சீமான் சொல்லியும் விஜய் அக்யூஸ்ட் ஆக்க மாட்டேங்கிறார் ஸ்டாலின். பிளாக் டிக்கெட்டுக்கு ஸ்பெஷல் ஷோக்கு அனுமதி கொடுத்துருவாங்க. இதுல நுணுக்கமா ஒரு விஷயம் கவனிச்சீங்க அப்படின்னா, யாருமே இந்த என்டி ஆப்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்னா தாவேக்கான்னு சொல்றாங்க, இல்லாட்டி திமுகன்னு சொல்றாங்க. இந்த அதிமுக பாஜக கூட்டணி யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே சார். பிரேமலதா திமுக ஆப்ஷன் அல்லது எடப்பாடி ஆப்ஷன் தான் இருக்காங்க. பிரேமலதா விஜய் ஏத்துக்கல. விஜய் வந்து பல நிரூபிக்காதவங்க. அவர் விஜயகாந்தா இல்லையாங்கிறது 26 ரிசல்ட்ல வந்தாதான் தெரியும். அந்த அம்மையார் சொல்றதான் கரெக்ட். தமிழிசை அம்மையார் பேசுறதும் நயினார் பேசுறதும் பொறுப்பற்ற அரசியல் தெரியாத அறகுற தனத்துல பல நிரூபிக்காதவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் அவங்க பண்றாங்க. இதுல ஜான் பாண்டியன், திருநாவுக்கரசு, பிரேமலதா அம்மையார் தான் கரெக்டா பேசுறாங்க. அவங்கள்ட்ட அரைவேக்காடுத்தனம் இல்லை. இப்போ இதுல 18% எடுத்தும் என்டிஏ மேல யாருக்கும் நம்பிக்கை இல்லைன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா எடப்பாடி நயினார் மட்டும்தான் பேசுறாங்க பெரிய கூட்டணி வரும். எங்க 18% எடுத்துக்க முக்கிய காரணமான ஓபிஎஸ் டிடிவியும் என்டிஏயோட டாப் மோஸ்ட் ஆளே விரட்டி விட்டுட்டார. அப்புறம் எங்க இருக்கும்? 4.3 ரெண்டா பிரிஞ்சு கிடக்கு. அண்ணாமலை மட்டும் துணிஞ்சு நின்று 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணும்னு அடிச்சு விளையாடுறாரு. அல்லது அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாது. 3% ஓட்டுக்கு தக்கன சீட்டு எடப்பாடி கொடுத்தாருன்னா மீதி 8% ஓட்டும் சீமானுக்கு. பிராமணர்கள் 6 பிராமணரை கேண்டிடேட் போடுறாரு. பாரதியாருக்கு பாரத ரத்னா கேட்கிறாரு. பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சொல்றாரு. பிராமணர்கள் மோடி பிரதமர் போட்டவங்க சீமான் முதல்வர் ஓட்டு போடுவாங்க. முக்குலத்தோர எடப்பாடிக்கு எதிராக திருப்புறாரு. சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் 10.5 வச்சு திருப்புறாரு. அவங்க வந்து எடப்பாடி வர்றதோட சீமான் வரட்டுன்னு அவங்க முக்குலத்தோர் வந்து சீமானுக்கு, மோடிக்கு போட்ட முக்குலத்தோர் சீமானுக்கு போடுவாங்க. இந்த நாடார்களை தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மங்கிற அந்த இதுலேயும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு திமுகவை அண்ணா திமுக அடிச்சு எடப்பாடிக்கு எதிராக திருப்புறாரு. மோடிக்கு பிரதமராக ஓட்டு போட்ட இந்த நாடார்கள் சீமானுக்கு போடுவாங்க. இதே மாதிரி சௌராஷ்டிரா இதில் கலந்துக்கிட்டு மோடிக்கு பிரதமராக ஓட்டு போட்ட சௌராஷ்டிரா ஓட்டையும் அவர் குறி வைக்கிறாரு. நான் வன்னியர் ஓட்டை குறி வைக்கிறாரு. நான் வெள்ளாளர் போன்ற ஓட்டை குறி வைக்கிறாரு. இன்னும் பல இதெல்லாம் நுட்பமா எடப்பாடியை அடிச்சு காலி பண்ணி தான் சீமான் ஏறி வந்திருக்காரு. குறி வச்சு மேலே வருவார் நான் சொல்றேன். இதுல இந்தியா டுடே மணிக்கும் ரங்கராஜ் பாண்டேக்கு நான் சேலஞ்ச் பண்றேன். நண்பர்கள் இதை பார்த்துட்டு அவங்கள்ட்ட கொண்டு கேளுங்க. முதல்ல நீங்க 1 விழுக்காடு ஓட்டுல ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது இருந்த சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் 8 வந்திருக்காருங்கிறத நாணயத்தோட ஒத்துவிடுங்க. டிவியில ஒத்துவிடுங்க, உங்க வெப்பில ஒத்துவிடுங்க. மோசடித்தனத்தை பண்ணி மூடி மறைக்காதீங்க. அதுக்கு பிறகு ரவீந்திரன் துரைசாமி
என்டிஏ ஓட்டு எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது, சீட் ஷேரிங்ல அவர் 3 விழுக்காடு கொடுத்தாருன்னா எடப்பாடியும் ஓட்டை இழப்பாரு, சீமான் 17க்கு வருவாருங்கிறது அது ரவீந்திரனுக்கு ப்ரிடிக்ஷன் சொல்லுங்க. நீங்க ப்ரிடிக்ட் பண்றீங்க எல்லா தம்பிகளா, அதே மாதிரி எனக்கு ப்ரிடிக்ட் பண்ண உரிமை இருக்கு. ஆனா நடந்ததை மறைச்சு சொல்றதுக்கு ரங்கராஜ் பாண்டேக்கு உரிமை இல்லை, இந்தியா டுடே மணிக்கும் உரிமை இல்லை. அது உண்மையை ஒத்துக்கணும். இப்ப நீங்க ஜான் பாண்டியன் அவர்களுடைய விஜய் பத்தின கருத்து சொன்னீங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு பாஜக மேல ஒரு அதிருப்தின்னு ஒரு சொல்றாருல்ல சார். இன்னொரு பக்கம் புதிய தமிழகம் கூட நெருங்கவே கிடையாது பாஜக பக்கத்துல. இப்ப என்டிஏ அப்படிதான் இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சா? என்டிஏ பாஜகவில் உள்ள 11.4 தான், அதுல உள்ளவங்க தான் இன்டாக்டா இருக்கிறாங்க. வாசன் அவர் அதிமுக கூடயும் பாஜக கூட இருக்கிறாங்க. மற்றவங்க தங்களுக்குள்ள வாய்ப்பை பார்த்து தங்களுக்கு எது நன்மைங்கிறதுல இருக்காங்க. இதான் உண்மை. அமித்ஷா 18-23 கிளைம் பண்ணாரு. அதான் 18 ஒன்னா இல்ல, 23 ஒன்னா இல்ல, 23 ஒன்னா இல்ல. எங்க பிரேமலதா அம்மையார் திமுக ஆப்ஷனை தானே முதல்ல வச்சிருக்காங்க, 2வது தானே எடப்பாடி ஆப்ஷன் வச்சிருக்காங்க. கிருஷ்ணசாமி அவர் என்ன ஆப்ஷன்ல இருக்காருன்னே தெரியல. முபாரக் திமுக போய் சேர்ந்துட்டாரு. சோ 23 ஒன்னா இல்ல, 18 ஒன்னா இல்ல. இப்ப அந்த உத்தேச பட்டியல் அது என்ன கணக்கு சார் எடப்பாடி வெளியே? அது மோசடி பட்டியல். பிரேமலதா அம்மையார விட எனக்கு பாமக தான் முக்கியம், எடப்பாடியில் ஜெயிக்க தான் முக்கியம்னு காட்டி உங்க அளவு வேற 6 சீட்டு தான் பிரேமலதா அம்மையார அவமானப்படுத்துறதுக்கும் அசிங்கப்படுத்துறதுக்கும் விட்டது. அது காரணம் அன்னைக்கு அவர் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக இடஒதுக்கீடு கொடுக்கும்போது இவங்க ஒரு ஜாதிக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம கொடுக்க கூடாதுன்னு ரொம்ப போல்டா சொன்னாங்க. நானும் அந்த கருத்தை சொல்றேன். எடப்பாடி பண்ணது அநீதி, நியாயமற்ற செயல், அறமற்ற செயல், பல சமூகங்களுக்கு செய்த துரோகம். இந்த சமூகங்கள் பேரெல்லாம் தெளிவா சொல்லிட்டு தான் இருக்கேன். முக்குலத்தோர் அதை எதிர்த்து போராடுறாங்க. போராட முடியாத வண்ணார் நாவிதர் கோயில்களுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். நீ என்ன நெருக்கடி கொடுத்தாலும், எந்த அடியாளை வச்சு என்ன பண்ணாலும், வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வீட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரவராஜகுலம் மீனவர் ஆண்டிப்பண்டாரம் சங்கம் வலையர் குறும்ப கவுண்டர் புதுக்கோட்டை சேர்வ வலையர்னா முத்திரையர், இந்த சமூகங்களுக்கு நீங்க அழைச்ச அநீதியை அந்த மக்கள் மத்தியில் நான் பிரச்சாரம் பண்ணுவேன். நீங்க சமூக நீதி சூறையாடுறீங்க, எட்டலை வச்சு எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு சமூக நீதியை சூறையாடலான்னு எடப்பாடியும் சி வி சண்முகமும் நினைக்கிறத பெருச்சாலையை வாழை பிடிச்சு அடிக்கிற மாதிரி அடிச்சு தூக்கி வீசுவேன். அநீதி அழைச்சிங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ள அவர் செய்த தவறை தட்டி கேட்டது பிரேமலதா அம்மையார் தான். அதனால இவர் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக வன்னியர் ஓட்டுக்காக அவங்களை கட்சியை கூட்டணியை விட்டு விலக்கிட்டாப்புல. அப்புறம் வேற வழி இல்லாதனால அவங்க 5 சீட்டு கொடுத்தாரு. வேற வழி இல்லாதனால 5 சீட்டு கொடுத்தாரு. இப்போ கூட சவுக்கு சங்கரை வச்சு என்ன சொல்றாரு, பிரேமலதாக்கு ஒண்ணும் இல்லை 1/2% தான் எடுத்தாங்கன்னு தானே சொல்றாரு. நாம தானே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு ஆதாரத்தோட சொல்றோம். சவுக்கு சங்கர் 1/2% தானே சொல்றாரு. இவருக்கு வாய்ஸ் தானே சவுக்கு சங்கர், எடப்பாடியோட வாய்ஸ் தான் சவுக்கு சங்கர். எடப்பாடியோட வாய்ஸ் தான், சந்தேகம் இல்லை. இப்ப இந்த உத்தேச பட்டியல் எடப்பாடி அவர்களுக்கு லாபமா நட்டமா? அவருக்கு லாபம் தான். எடப்பாடி அவர்களுக்கு லாபம் தான். லாபம் தான். நான் ஸ்டாலினை தோக்கடிக்க அரசியல் பண்ணல. நான் 2வது இடத்தை உறுதிப்படுத்துவேன். அதை ஏத்துக்கிட்டு வரக்கூடிய வரலன்னா போயிட்டே இரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2வது இடம் எனக்கு உறுதி தான். என்னைக்கு அண்ணாமலை நீக்கிக்கிட்டு பாஜகவை என் பக்கம் விட வச்சோனோ அன்னைக்கு எனக்கு 2வது இடம் உறுதிதான்னு கான்ஃபிடண்டா இருக்கிறாரு. சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயந்தாரு. அண்ணாமலையே கட்சி தலைவரை விட்டு எடுத்த பிறகு அப்புறம் நயினார் தமிழிசை எல்லாம் பொலிட்டிக்கல் மூவ் பண்ணிட மாட்டாங்க. ஸோ ஹி சேஃப். இதுல திரும்ப திரும்ப என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, எல்லா பேட்டிகளையும் நான் கேட்கறது, பியூஷ் கோயல் வராரு, மோடி வராரு, அமித்ஷா வராரு, அந்த கூட்டணி ரெடி ஆயிரும், அதை பண்ணுவாங்கன்னு. ஆனா எதுவுமே நடக்கலையே சார். ஒரு ஸ்டேட் லாபம் இல்லாம எவனும் போக மாட்டாங்க. இப்ப தமிழிசை விஜய் வரணும், எடப்பாடி கூட்டணி வேணா, எம்எல்ஏ ஆயிரத்தி ஜெயித்தலான்னு லாபம் இருக்கு அந்த அம்மாவுக்கு. அதனால அந்த அம்மா மற்றதை பற்றி கவலை கிடையாது. நாங்க மோடி ஏமாந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். தமிழிசைமையா போன்றவங்க அவங்க எம்எல்ஏ அதுக்கு அரசியல் பேசுறாங்க, தப்பு இல்லை. அவங்க அந்த கட்சியில இருந்திருக்காங்க, தியாகம் பண்ணியிருக்காங்க, உறுதியான இருக்காங்க, பிற வரலாறு இருக்கு அவங்களுக்கு. ஸோ அவங்க லாபத்துக்காக பேசும்போது ஜான் பாண்டியன் அவர் லாபத்தை பார்க்க மாட்டாரா? அன்புமணியும் டாக்டர் ராமதாஸ் அவங்க லாபத்தை பார்க்க மாட்டாங்களா? பிரேமலதா அம்மையார் அவங்க லாபத்தை பார்க்க மாட்டாங்களா? அப்ப யாரு லாபம் இல்லாம வருவாங்க? எடப்பாடிக்கு என்ன ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இருக்கு, எடப்பாடிக்கு என்ன சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு. நயினாரும் தாமரையும் தனிச்சு நிற்கிறதோட எடப்பாடி சிஎம்னு சொன்னா நல்லதுன்னு நினைக்கலாம், தப்பு இல்லை, நியாயம்தான். பட் 36 விழுக்காடு அதிமுக ஓட்டுல 21 விழுக்காடு உதயசூரியனுக்கு விக்கிரவாண்டியில போச்ச. அப்பவே எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் சரியா சிரிச்சு போச்ச. சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி வளர்றாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை வச்சு எடப்பாடியை பலகீனப்படுத்த விஜய் வராரு. வாழ்த்துக்கள் தம்பி ஜோசப் விஜய், நீங்க எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு. சோ எப்படி மற்ற கட்சிகள் இவரை நம்பி சீட்டு ஜெயிக்கணும்னு அவசரப்பட்டு போவாங்க? என்ன கேரண்டி இருக்கு? சும்மா பேப்பர்ல போட்டு உத்தேச பட்டியல் எழுத வேண்டியதுதான். நீங்க பாஜக மைனஸ் சி வி சண்முகத்தை வச்சு சொன்னீங்க, ஜெயக்குமாரை சொன்னீங்க, செங்கோட்டையன் வச்சு சொன்னீங்க. 2வது இடத்தை உறுதி பண்ணதுக்கு பாஜகவோட போனீங்க. பாஜக சீட்டு வரல, 20% வருது, உங்க கூட வந்துட்டாங்க, நீங்க 2 பேரும் இருக்கிறீங்க. வாசன் அவர் அந்த வேலையை கரெக்டா பண்ணிட்டாரு. மற்றவங்க லாபம் வராம எப்படி வருவாங்க? என்ன லாபம்?
வாட் இஸ் த vote transferring capacity and seat converting capacity of எடப்பாடி பழனிசாமி? 19ல 0 தேமுதிகவுக்கு, 24ல 0 தேமுதிகவுக்கு. ஏன் 24ல சேர்த்தாரு? கூட்டணிக்கு வேற ஆள் இல்லாம 5 சீட்டு கொடுத்து சேர்த்தாரு. சோ அவங்களுக்கும் தெரியாதா? நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கே நன்றிங்க சார். நன்றி. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் ரவீந்திரன் துரைசாமி. தமிழினம் வலையொலியில் தொடர்ந்து பேசி வருகிறேன். தமிழினம் வலையொலி தமிழர்களின் உயர்வுக்கும் தமிழரின் பெருமைகளை மீட்டெடுப்பதற்கும் பெரும் பணி ஆற்றி வருகிறது. தமிழினம் வலையொலியை பாருங்கள், அதனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.